வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சான்றிலியன் அவர்கள் எழுதிய மன்னன் மகள், அத்தியாயம் 23. உனக்கு தெரியுமா? கைகளும் கால்களும் நன்றாக சேர்த்து இருக்கப்பட்டிருந்ததால் நகரக்கூட முடியாமல் அந்த மேல் உப்பரிகை அறையின் தரையில் கிடந்த கரிகாலன் அதே அறையில் இந்த அர்த்தராத்திரியில் தன்னை தவிர வேறு உருவம் இருப்பதையும் அது சுவர் ஓரமாக கண்டதும் மிகவும் சிரமப்பட்டு ஒருமுறை புரண்ட அறையின் மற்ற சுவரின் ஓரமாக சாய்ந்து கொண்டு அந்த உருவத்தின் ஒவ்வொரு நடவடிக்கையையும் கவனிக்க முற்பட்டான். அறையில் காரூரில் கவ்வி கிடந்ததால் கண்ணுக்கு எதுவும் திட்டமாக தெரியாவிட்டாலும் நிழல் போல் அந்த உருவம் நகர்ந்து எதையோ பரிசோதிப்பதையும் திடீரென்று அது நின்று எதையோ உற்று கேட்க முயல்வதையும் கண்ட கரிகாலனுக்கு மெல்ல மெல்ல உண்மை உதயமாற்று. இத்தனை யோசனை கூடவா எனக்கு இல்லாமல் போய்விட்டது? அவனை தவிர வேறு யார் இந்த அறைக்கு வர முடியும்? எதற்காக வர வேண்டும்? படித்த லட்சணம் வர வர எனக்கு புத்தி மந்தமாகி கொண்டு வருகிறது. நல்ல வேலை, இப்பொழுதாவது தெரிந்து கொண்டேனே உண்மையை என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டே கரிகாலன் அது ஜாக்கிரதையாக, இது பார் அறிஞையா, இந்த மூலையில் இருக்கிறேன் என்று அறையின் மற்றொரு கோடியில் நகர்ந்து கொண்டிருந்த உருவத்தை மிக மெல்லிய குரலில் அழைத்தான். அந்த உருவம் மெல்ல சுவர்களை தடவி கொண்டு கரிகாலன் நிற்கும் பக்கமாக வந்து தரையை 3 முறை தடவி கரிகாலன் உடல் மேல் கையை வைத்து, கரிகாலரே, வந்தது நான் தான் என்று உமக்கு எப்படி தெரியும் என்று கேட்டது. வேறு யாருக்கு என் மீது அக்கறை இருக்க முடியும் அறிஞையா? கரிகாலரே, ஏன் யாராவது வருகிறார்களா என்று அறிஞயன் சம்பாஷணை சற்றே நிறுத்தி கதவுப்புறம் கண்களை ஓடவிட்டான். யாரும் வரவில்லை அறிஞையா என்று அவனை சமாதானப்படுத்தினான் கரிகாலன். பின் எதற்காக என்று எச்சரிக்கை செய்தீர்கள் என்று வினவினான் அறிஞயன். எச்சரிக்கை சத்தம் அல்லாது ஆட்சேபனை சத்தம். எதற்கு ஆட்சேபனை? கரிகாலரே என்று எதற்கு மரியாதையாக அழைக்கிறாய் அறிஞையா? நாம் இருவரும் ஜெயசிம்ம சாளுக்கியனுடைய ஊழியர்கள், இருவரும் ஒரே பணியில் ஈடுபட்டிருக்கிறோம் என்ற கரிகாலன் பதில் சொன்னதை கேட்டு அறிஞன் கூட சற்று நிலை தடுமாறி விட்டான். அடுத்தபடி அவன் பேசிய போது அவன் குரலில் சகோதர பாவம் எல்லை கடந்து நின்றது. கரிகாலா, அப்பா, இப்படி கூப்பிட இன்னும் கூட எனது நான் அஞ்சுகின்றது. உன்னை முதலாக இந்த சதிகாரர்கள் கூட்டத்தில் இன்றுதான் கண்டேன். ஆனால் அவர்களை பார்த்த பார்வையையும் அவர்களை நோக்கி நீ நிகழ்ச்சியாக பேசிய பேச்சையும் யார் பார்த்தாலும் நீ பெரிய அரச வம்சத்தில் பிறந்ததாக சொல்வார்களே ஒழிய கேவலம் என்னை போல கீழ்குலத்தில் பிறந்தவனாக மதிக்கப்பட்டார்கள். உன் தோரணையை கண்டு நானே அயர்ந்து விட்டேன். இன்னும் கூட உன்னை பெயர் சொல்லி அழைக்க நெஞ்சு துணியவில்லை என்ற அறிஞரின் குரலில் சற்று பயத்தோடு சந்தோஷம் கலந்து நின்றது. அவனுடைய இந்த உவகையை இன்னும் அதிகப்படுத்தி அவனை கை பொம்மையாக்கி கொள்ள திட்டமிட்ட கரிகாலன் மேலும் சம்பாஷணையை தொடர்ந்து, குலத்தில் என்ன இருக்கிறது அறிஞையா? குலத்தனவே ஆகுமாம் குணம் என்ற பழமொழிக்கும் உண்மைக்கும் எத்தனை தூரம்! கீழ்குலத்தில் பிறந்த எத்தனை பேரிடம் சிறந்த குணங்களை காண்கிறோம். மேற்குலத்தில் உதித்த எத்தனை பேரிடம் அற்ப குணங்களை பார்க்கிறோம். குலத்துக்கும் குணத்துக்கும் சம்பந்தம் இருப்பதாக சொல்வது அனுபவத்துக்கு ஒத்ததல்ல. உதாரணமாக நீ இருக்கிறாய். உன் உயிரையும் அற்பமாக மதித்து என்னை காப்பாற்ற வந்திருக்கிறாய். உன் குலமோ கீழ்குலம் என்கிறாய். இந்த மாளிகையில் உள்ள சோழர் நாட்டு தடியன் பிரம்மமாராயன் இருக்கிறானே, அவன் மேற்குலத்தான். உன் குணம் சிறந்ததா, அவன் குணம் சிறந்ததா என்று யோசித்துப்பார் என்றான். காரணங்களை அடுக்கி காட்டு கரிகாலன் தன் மீது தூவிய புகழ்ச்சி மலர்களால் சுயநிலையை அறவே மறந்த அறிஞன், கரிகாலா, உன்னை போன்ற ஒற்றனை பெற்றிருப்பதற்கு ஜெயசிம்ம சாளுக்கியன் பெரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்றான். உண்மைதான், சந்தேகமில்லை என்று கரிகாலனும் ஒப்புக்கொண்டான். அறிஞன் மட்டும் புத்தி கூர்மை உடையவனானால் கரிகாலனுடைய குரலில் இருந்த ஏளனத்தை கவனித்திருப்பான். புத்தி கூர்மையில்லாததோடு யாராவது வந்துவிட்டால் என்ன செய்வது என்ற அச்சமும் கலந்திருந்த அறிஞன் அறிவுக்கு கரிகாலன் பேச்சின் போக்கையோ அவன் குரலில் தூக்கி நின்ற கேலியையோ கவனிக்க திராணி இல்லாததால் அவன் மேற்கொண்டு ஏதும் பேசாமல், கரிகாலா,
சீக்கிரம் ஒரு முறை புரண்டுபடு என்று சொல்லியதல்லாமல் அவன் புரளும் முன்பாக தன் இரு கைகளையும் கொடுத்து கரிகாலனை புரட்டவும் செய்தான். பிறகு மடியில் இருந்த கத்தியை எடுத்து கரிகாலன் கைகளிலும் கால்களிலும் கட்டப்பட்டிருந்த கயிறுகளை சரசரவென்று அறுத்தான். கட்டுகள் அறுபட்டதால் கை கால்கள் சுதந்திரமடைந்து விட்டாலும் வெகு வேகமாக கட்டுண்டு கிடந்தது காரணமாக அடியோடு சுவாதீனத்துக்கு வராமல் இம்சை கொடுத்தன கரிகாலன் மணிக்கட்டுகள். உடைந்து விடுவன போல் விண்வெண்ணென்று தெரித்தன. கால்கள் மறுத்து கிடந்தபடியால் எழுந்து நின்று சற்று ஊன்றியதும் முதலில் அவை மரக்கட்டை போல் தோன்றி பிறகு ஆயிரக்கணக்கான முட்கள் குத்துவன போன்ற வேதனையை அளித்தன. இயற்கை சிருஷ்டித்த உபாதைகளிலிருந்து விடுபட சற்று நேரம் கரிகாலன் அறையிலேயே உலாவினான். கைகளை சொடுக்கெடுத்து மணிக்கட்டுகளை முறித்து விட்டு கொண்டான். கால்களை மீண்டும் மீண்டும் உதறினான். கரிகாலன் நிதானத்தையும் ஏற்பாடுகளையும் கண்ட அறிஞனுக்கு மாத்திரம் உள்ளூர கிளி பிடித்து கொண்டது. யாராவது வந்து விட்டால் கரிகாலன் உயிரோடு தன் உயிரும் சேர்ந்து விண்ணுலக பயணம் செய்யும் என்பதை உணர்ந்து கொண்டிருந்த அறிஞன், கரிகாலா, தாமதிக்க நேரமில்லை. அந்த கொலைக்கார படுபாவிகள் வீழ்த்து கொண்டால் நாம் இருவரையும் சேர்த்து ஒழித்து விடுவார்கள். இந்தா, இதை வைத்துக்கொள் என்று எச்சரித்து கரிகாலனிடம் ஒரு கட்டாரியையும் கொடுத்தான். பிறகு கதவை மெல்ல திறந்து வெளியே எட்டி பார்த்து சரி வா என்று மெதுவாக சொல்லிவிட்டு அடிமேலடை வைத்து பூனை போல் நடந்தான். கரிகாலன் மிகுந்த எச்சரிக்கையுடன் அவனை பின்தொடர்ந்து சென்றான். இரண்டு பேரும் சுவர்கள் பக்கமாய் சாய்ந்து சாய்ந்து பதுங்கியும் இடையிடையே சுவர்களில் எரிந்து கொண்டிருந்த விளக்குகளை அணைத்து ஆங்காங்கே இருட்டை பூர்ணமாக சிருஷ்டித்து கொண்டும் உப்பருகை படிகளில் இறங்கி வந்து மாளிகையில் முதல் தளத்துக்கு வந்து சேர்ந்ததும் அறிஞரின் தளத்தின் கோடியில் இருந்த ஓர் அறைக்கு கரிகாலனை அழைத்து சென்றான். கரிகாலா, கதவை தாழிடு என்று சொல்லி அறிஞன் அறையின் ஒரு மூலையில் இருந்த கட்டில் இருந்த ஒரு பெரிய பனை நாற்கயிற்று சுருளை எடுத்து வந்தான். கரிகாலன் அறிஞன் திருப்பி கதவை தாழிட்டு அரை சாளரத்தை நோக்கினான். சாளரத்தின் கம்பிகள் எறிந்து அறுக்கப்பட்டு விட்டதையும் அறிஞன் பனை நாற்கயிற்று சுருளை எடுத்ததையும் கண்ட கரிகாலன் அந்த ஏற்பாடுகளின் காரணத்தை புரிந்து கொண்டான். இருப்பினும் ஏன் அறிஞையா, வாயில் வழியாக செல்ல மார்க்கமில்லையா என்று வினவினான். போவது அபாயம். இப்படி சாளரத்தின் வழியாக இறங்கினால் அபாயம் இல்லையா? இல்லை, காவல்காரர்கள் இந்த பக்கம் காவல் கிடையாது. இறங்கிய பின் யாராவது பிடித்து கொண்டால் அதற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறேன். கட்டிலில் என் தலைமை கீழ் வேங்கை நாட்டு படைத்தலைவரானியும் உடை ஒன்று இருக்கிறது. அதை அணிந்து கொள். அவனுடைய முன்னேற்பாடுகளை கவனித்த கரிகாலன் ஒரு வினாடி பிரமித்தானாலும் இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? எந்த ஒற்றன் சகோதர ஒற்றனை தியாகம் செய்ய ஒப்புக்கொள்வான் என்று தன்னை தானே சமாதானப்படுத்தி கொண்டு அறிஞன் கூறிய வண்ணமே உடையை மாற்றிக்கொண்டான். அதற்குள் அறிஞனும் பனைநார் சூரியன் ஒரு நுனியை சாளரத்தின் கம்பியில் வலியை இழுத்து கட்டி மீதி பாகத்தை மெல்ல மெல்ல தரையை நோக்கி தொங்கவிட்டான். இவ்விதம் ஏற்பாடுகளை பூர்த்தி செய்த அறிஞன் கரிகாலனை நோக்கி, கரிகாலா, நான் முன்னால் இறங்கி கீழே ஏதாவது காவல் வருகிறதா என்று கவனிக்கிறேன். வராத பட்சத்தில் இப்படி சைகை செய்கிறேன் என்று அடையாளம் காட்டிவிட்டு குரங்கு போல் சாளரத்தில் தொத்தி ஏறி கயிற்றை பிடித்து கொண்டு சரசரவென்று இறங்கி பூமியில் குதித்து அப்புறமும் இப்புறமும் நோட்டம் பார்த்துவிட்டு கையை ஆட்டி கரிகாலனுக்கு சைகை செய்தான். கரிகாலனும் அறிஞனுடைய முறையை பின்பற்றி இறங்கி கால்களை தரையில் ஊன்றி அப்பாடி என்று ஆயாசம் விலகியதற்கு அறிகுறியாக பெருமூச்சு விட்டான். சரி சரி வா என்று கரிகாலனை அவசரப்படுத்திய அறிஞன் அவனை அழைத்து கொண்டு மாளிகையின் மதில் சுவருக்காக சென்றான். அவன் உத்தரவை பிரம்மமாராயன் வீரர்கள் சிரசால் வகித்து நடப்பதை கண்ட கரிகாலன் பிரம்மமாராயனை அந்த நேரத்தில் மனமாற சபித்தான். சோழ நாட்டு படைத்தலைவனுக்கு உடல் பருமனாயிருக்கிறதை ஒழிய மூளை சுத்த களிவன். அறிஞனை போன்ற ஒரு அபாயமான ஒற்றனை மடியை கட்டி கொண்டு அரசகுமாரிக்கு உதவ சதி செய்கிறானே மடையன் என்ற மனத்துக்குள்ளேயே தூட்டி கொண்டான். நல்ல வேளை, சமயத்தில் நானாவது விஷயத்தை புரிந்து கொண்டேன். இல்லாவிட்டால் விமலாதித்தன் மகள் கதி என்னவாக இருக்கும் என்று ஓரளவு சமாதானப்படுத்தி கொண்டான்.
அறிஞனை கண்ட மாத்திரத்தில் பிரம்மமாராயன் மாளிகை கதவுகள் தாமாகவே திறந்தன. வீரர்கள் தலை வணங்கி அறிஞனுக்கும் கரிகாலனுக்கும் வழிவிட்டார்கள். மாளிகை மதிலை தாண்டி சிறிது தூரம் இருவரும் மௌனமாகவே நடந்தார்கள். அப்படி நடந்த இருவர் மனங்களும் இருவித பிராந்தியங்களில் சஞ்சரித்து கொண்டிருந்தன. ஊர் முழுவதும் உறங்கித்தான் கிடந்தது. ஆனால் அந்த இருவர் உள்ளங்கள் மட்டும் ஓய்வெடுத்து கொள்ளாமல் பற்பல சிந்தனைகளை எழுப்பிக் கொண்டிருந்தன. நல்ல வேலை, கரிகாலனை காப்பாற்றி விட்டோம். இல்லாவிட்டால் ஜெயசிம்மசாலிக்கு நம்மை சும்மா விட மாட்டான். எந்த நேரத்தில் கரிகாலனும் நம்மை சேர்ந்தவன் தான், அவன் மீதும் ஒரு கண் வைத்துக்கொள் என்று உத்தரவிட்டாரோ அந்த நேரத்திலிருந்து இவனை காக்கும் பொறுப்பு நமக்கு ஏற்பட்டு விட்டது. நேற்று அந்த ராட்சசன் பிரம்மமாராயனுக்கு இருந்த வெறியை பார்த்தால் கரிகாலனை ஒழித்து கட்டி விடுவான் என்று நினைத்தேன். பாதகமில்லை, கரிகாலனும் யமப்பயல்தான். விஷயங்களை திரித்து சொல்லி தப்பிவிட்டான் என்று நடந்த விஷயங்களை பற்றி சிந்தித்து கொண்டு நடந்தான் அறிஞயன். ஆனால் கரிகாலன் உள்ளத்தில் வேறு பல எண்ணங்கள் பிரவகித்துக் கொண்டிருந்தன. மருந்தத்தின் வாயிலிருந்து மீண்டு விட்டேன். ஆனால் நான் மீண்டு என்ன பயன்? இந்த அறிஞயனை ஒழிக்காத வரையில் நிரஞ்சனாதேவியையும் ராஜராஜ நரேந்திரனையும் சதா ஆபத்து சூழ்ந்து தானே நிற்கும். இவனை ஒழிப்பது அத்தனை சுலபமல்லவே. வாழ் போருக்கு அழைத்து தீர்த்து விடலாம் என்றால் கத்தி ஓசை கேட்டதும் பாராக்காரர்கள் ஓடி வந்து பிடித்து கொண்டால் என்ன செய்வது? உண்மை ஜெயசிவனுக்கு தெரிந்துவிட்டால் நம்மை கோதண்டத்தில் மாட்டி தோலை உரித்து விடுவானே. ஆகவே அடுத்தபடி என்ன செய்யலாம் என்ற யோசனை பலமாக ஏற்படவே ஏதும் பேசாமல் நடந்த கரிகாலனுக்கு இறுதியாக ஒரு வழி புலப்பட்டது. அந்த வழி புலப்பட்டதற்கு அடையாளமாக அவன் முகத்தில் ஒரு புத்தலியும் பிறந்தது. அதன் விளைவாக சற்று தைரியத்துடன் பேச்சை துவக்கினான் கரிகாலன். அறிஞயா, நாம் அடுத்தபடி செய்ய வேண்டியது என்ன? அதைத்தான் நானும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். யோசிக்க வேண்டியதில்லை அறிஞயா. ஏன் யோசிக்க வேண்டியதில்லை? மன்னரே உத்தரவிடுவதாக சொல்லியிருக்கிறார். யார்? ஜெயசிம்மசாலிக்கரா? ஆமாம். எப்பொழுது சொன்னார்? நான் பிரம்மமாராயன் மாளிகைக்கு வருவதற்கு முன்பு. அறிஞன் சற்றென்று திரும்பி நின்று கரிகாலனை நோக்கினான். அவன் முகத்தில் சந்தேக சாயை பெரிதும் பறந்து நின்றது. என்ன, மன்னர் சொன்னாரா? என்னிடம் எதுவும் சொல்லவில்லையே என்றான் அறிஞன் முகத்தில் உதயமான சந்தேகம் குரலிலும் துணிக்க. உனக்கு பிறகுதானே நான் வந்தேன் அறிஞயா? ஆமாம். அதனால் என்ன? கடைசியாக அவரிடம் விடை பெற்றுக் கொண்டவன் நான். அவர் சொல்லாவிட்டால் நான் அந்த அரக்கர்களிடம் வந்து சிக்கிக் கொள்ள நான் என்ன முட்டாளா? அவர் வர சொன்னார் உன்னை? ஆமாம். இல்லாவிட்டால் எல்லோரும் அறியும்படியாக அரண்மனையில் நுழைந்து மன்னருடன் உறவாடிவிட்டு அவரை தொலைக்க திட்டமிடும் சதிகாரர்களிடம் தலை நீட்டுவேனா? இந்த பதில் அறிஞனுக்கு பெருத்த அதிர்ச்சியை விளைவித்தது. பெரும் ரகசியமனை சதிகாரர்கள் மறைத்து வைத்திருந்த கொலை திட்டம் இவனுக்கு எப்படி தெரிந்தது என்று பிரமித்து போனான் அறிஞன். என்ன, ஜெயசிம்மாஸ்திரி வேங்கி நாட்டு படைத்தலைவர்கள் கொல்ல உத்தேசித்திருப்பது உனக்கு தெரியுமா என்று வியப்பும் அச்சமும் கலந்து துணித்த சொற்கள் அவன் உதடுகளிலிருந்து உதிர்ந்தன.